பண்றது தாஜ்மஹாலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு லவ் மேரேஜ் பண்ணது இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். காதலிக்கிறது ஒரு தப்பு, அவ்வளவு பேர் கொலை குத்தமா இது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தன்னை திருமணம் செய்து ஏமாற்றிய கல்லூரி மாணவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி இளம்பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம், லவ் பண்ணோம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்கல. அவங்க வீட்டில் ஒத்துக்காத காரணத்தால் வந்து நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கணும். 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கின்னு எங்கள் வீட்டில் வந்து தெரிஞ்சுட்டு நாங்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மகளிரில். எனக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. டிஎஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அங்கேயும் எங்களுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கல. சரின்னு கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்தால் வெளியே போன்ற மாதிரி பேசுகிறது. ஒரு தடவைக்கு 2 தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். 3ஆவது தடவை கொடுத்தாக்கா வெளியே போன்ற மாதிரி இப்போ கழுத்தை பிடிச்சி வெளியே தடாது குறைய இப்போ வெளியே அனுப்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. கெடுத்தவனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்களே தவிர நியாயம் இல்லாமல் நான் அனாதையாக நிற்கிறேன். எனக்கு எந்த ஒரே சப்போர்ட்டிவாக பேசலை அவங்க. அப்போ எதுக்கு சட்டம்னு நான் கேட்குறேன், எதுக்கு போலீஸ் எதுக்கு சட்டம்னு நான் கேட்குறேன். வக்கீலை வச்சு அவங்க மூவ் பண்ணுறாங்கன்னா எங்கள்கிட்ட ஆள் பலம் இல்லை, பணபலம் இல்லை, யாருமே இல்லை. மொத்தத்துக்குமே காரணம் இவங்க தான் பொறுப்பு. வெளியே பிடிச்சி தள்ளுறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு நியாயமும் அவங்க வாங்கி தரல. கால் இல்லாதவங்களையும் வேலைக்கு போகாமல் எங்கள் அம்மாவையும் வாடகை வீட்டில் இருக்கிற வந்து பார்க்க சொல்லுங்க. வாடகை வீட்டை வந்து வாடகை பிளாட்ஃபார்ம்னு சொல்லி கேட்டாங்க அவங்க. முருகர் கோவில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கணும். 2 பேர் போய் கல்யாணம் பண்ணிக்கணும். கவர்மெண்ட் யூஸ் பண்ணீங்களா? யூஸ் பண்ணல. பையனுக்கு கட்டி தரலாம். அடுத்த படிக்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி தரலனா நாங்க வாழ்ந்து மான மரியாதை எழுத நாங்க வாழ்ந்து என்ன பண்ண போறோம்? இது வந்து 5 ஊர் சம்மதப்பட்டு தெரிஞ்சிச்சு. என் லைஃப் இதுக்கு அப்புறம் எதுவுமே என்னால இன்னொருத்தனை கட்டி வாழ முடியாது. எவன் தொட்டாலும் அவன் தொட்ட மாதிரி தான் இருக்கும். என்னால இதுக்கு அப்புறம் வாழ முடியாது. அவன் இல்லாம என்னால் வாழ முடியாது. அவனை என் கூட சேர்த்து வைக்கலன்னா சத்தியமா எங்க குடும்பத்தோட சாவத்தோட எனக்கு எந்த ஒரு எதுவும் தெரியல. வேற ஏதோ பேசறதுக்கோ எதுவும் தெரியல எனக்கு. அந்த கல்யாணம் பண்ணது வீடியோ எதுனா இருக்கா? கல்யாணம் பண்ணது போட்டோல தான் இருக்கு. 3000 போட்டோ வச்சுக்கறாங்க. அவ போய்டுவான். 3 நாள்ல எடுத்துவாங்க வெளிய அவனவ. அதுக்கு அப்புறம் யார் என் லைஃப் யாருக்கு பதில் சொல்றது? எங்களுக்காக யார் நிப்பாங்க? அதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு கெட்ட பொண்ணு பண்ண யார் வாழ வைக்கணும்? அதுதான் கேக்குறோம் நாங்க.